நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா, சென்னை மதுரவாயல் தாண்டி வானகரம் பக்கத்தில் இருக்கிற அயனம்பாக்கம் அப்படின்ற இடங்க. இங்கே வந்து எஸ்என்பி கோர்ட்யார்ட் அப்படின்றவங்க 80 ஏக்கரில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எஸ்என்பி கோர்ட்யார்ட் அப்படின்ற அவங்க ப்ராஜெக்ட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது அவங்களுடைய மாடல் ஹவுஸுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு 2 பிஹெச்கே மாடல் ஹவுஸு. எங்கள் நண்பருக்கு வீடு பார்க்கலான்ட்டு நாங்கள் இங்கே வந்து இப்போது இந்த இடத்த பார்த்துட்ருக்கோம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா கிச்சன் பக்கத்துலேயே அழகாக சின்னதாக ஒரு பால்கனி இருக்குங்க. ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இது அதை தவிர லிவிங் ரூம் பக்கத்துலேயே ஒரு அழகான பால்கனியும் இருக்குங்க. லிவிங் ரூம் பார்த்திங்கன்னா சைஸ்லாம் எதுவும் நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். ஹால் பார்த்திங்கன்னா 9க்கு 19ங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 12க்கு 10ங்க. ரொம்ப அழகாகவே இன்டீரியர் ஏற்கனவே பண்ணிட்டாங்க. அது தவிர பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் ஏரியா தனியாக இருக்குது. இதாங்க வந்து ஹால் சைஸ். ஏற்கனவே வந்து இன்டீரியர் முடிச்சிங்க ரெடியாக வச்சுருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இதாங்க வந்து 9க்கு 19 சொன்னாங்க. பால்கனி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பால்கனிங்க. 9க்கு 3.8ங்க இந்த பால்கனி. இந்த மாடல் ஹவுஸ்லேயே இப்போது அன்ஃபினிஷ்டாக சில வீடுகள்லாம் இருக்குது. அங்கே போய் ஏதோ நம்ம பார்க்குறோங்க. பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங்லாம் ஆகாமல் இருக்குது. இன்னும் ஒரு 2 பிஹெச்கே வீடு பக்கத்தில் இருக்குங்க. நம்ம அதை தான் பார்க்குறோம். ஜஸ்ட் உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக, இது வந்து சேல்ஸ்க்காக இல்லைங்க. எல்லா வீடுமே இங்கே புக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சேல்ஸ்க்காகனா அந்த டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். இருந்தாலுமே இந்த ஒரு வீடு வந்து இப்போது இன்னும் அன்ஃபினிஷ்டாக இருக்குன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ப்ளீஸ் ரிசர்வ் யுவர் காமெண்ட்ஸ் ப்ளீஸ். 3 பிஹெச்கே வீடுகள்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சுன்னாங்க. ஸோ 2 பிஹெச்கே மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். இதே மாதிரி வீடுகள் தான் இருக்கும். அதனால் நீங்கள் இங்கே நேராக வந்துட்டு அந்த ஆஃபீஸ்லேயே விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புக் பண்ணுறதை பற்றி யோசனை பண்ணுங்கள். வீடு வந்து இப்போ தான் ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இருக்குங்க. டைல் ஒர்க் அங்கங்கே போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். முன்னே நம்ம பார்த்தோம்ல அதே டைப் வீடு தாங்க இதுவுமே. ஆனால் ரொம்ப நீட்டாகவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைலிங் ஒர்க்கு அப்புறம் இதர செமி ஃபினிஷ்டு ஒர்க்கெல்லாம் முடிஞ்ச பிறகு ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த வீடு. ஸோ இந்த வீடு சேல்ஸுக்கு இல்லைன்றதை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஜஸ்ட் உங்களுடைய நாலேஜுக்காக. கிட்டத்தட்ட 80 ஏக்கரில் 20 ஏக்கரில் தாங்க வீடு கட்டியிருக்கிறாங்க. இன்னுமே 60 ஏக்கருக்கு வந்து வீடு கட்டாமல் ஓப்பன் ஏரியாக்கள் நிறையவே இருக்குங்க. அங்கெல்லாமே அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அப்போ வந்து புதுசாக லான்ச் ஆகும்போதும் வந்து நீங்கள் ஏதாவது வீடு வாங்கலாம். உங்களுக்கு இப்போ ஏதாவது தேவை இருக்குன்னா எஸ்என்பிக்கு இங்கே வாங்க. அயனம்பாக்கம், கீழ் அயனம்பாக்கம்னு சொல்கிறாங்க இந்த இடத்த. அங்கே வந்து அங்கே இருக்கிற ஆஃபீஸில் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா அவைலபிளாக இருந்தால் புக் பண்ணுங்கள். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு 2 பிஹெச்கே மட்டும்தாங்க இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்த அந்த வீடு வந்து சேல்ஸ் கிடையாது. கீப் இன் மைண்ட். அந்த வீட்டுடைய ஃப்ளோர் மேப் இதோ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதையுமே பார்த்துக்குங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு. இந்த எஸ்என்பி கோர்ட்யார்டுக்காக 9000 ஸ்கொயர் ஃபீட்டில் இதோ க்ளப் ஹவுஸும் ரெடி ஆகிட்டுருக்குங்க. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ப்ராஜெக்ட். நாங்கள் பார்த்த வரைக்கும் எஸ்டிபி, டபிள்யூடிபியுமே ஃபங்க்ஷனலாக இருக்குங்க.